ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ஈரானின் நட்பு நாடுகள் கண்டனம் தெரிவிப்பது போன்ற சம்பிரதாயமான எதிர்வினைகளை ஆற்றியதை தாண்டி எதுவும் செய்யவில்லை. இந்த மோதலில் ஈரான் கிட்டத்தட்ட தனித்துவிடப்பட்டுள்ளது. நட்பு நாடுகளுக்கு பாதுகாப்பு போன்ற துறைகளில் உதவுவதை விட ஹிஸ்புல்லா, ஹவுதி போன்ற ஆயுதமேந்திய படைகளை வளர்த்து விடுவதில் ஈரான் கவனம் செலுத்தியது. இஸ்ரேலின் தொடர் தாக்குதலால் இப்போது இந்த படைகள் வலுவிழந்துள்ளன. இந்தியா தனது பிராந்திய மற்றும் பொருளாதார நலன்களுக்காக ஈரானை ஒரு முக்கிய பங்காளியாக கருதியது. அதே நேரம் இந்தியா இஸ்ரேலின் மிகப்பெரிய ஆயுத வாடிக்கையாளராகவும் இருக்கிறது. மேலும் பிற நாடுகளின் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பதே தற்போது இந்தியாவின் வெளியுறவு அணுகுமுறையாக இருந்து வருகிறது. சீனா ஈரானின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக இருந்தாலும் அமெரிக்காவுடன் நேரடி மோதலை தவிர்க்கவே விரும்புகிறது. ரஷ்யா ராணுவ ரீதியாக ஈரானுடன் நெருக்கமாக இருந்தாலும் இஸ்ரேலுடனான தனது உறவை சிக்கலாக்கிக் கொள்ள விரும்பவில்லை. எனவே ஈரானுக்கு வழக்கமான சில ராணுவ உதவிகளை வழங்குவதை தாண்டி வேறு எதையும் செய்ய ரஷ்யா தயாராக இல்லை. ஈரானின் வெளியுறவு கொள்கையாலும் அதன் நட்பு நாடுகள் தங்களது பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலன்களுக்கு முன்னுரிமை அளிப்பதாலும் இந்த மோதலில் ஈரான் தனித்துவிடப்பட்டுள்ளதாக சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர்.